Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் டைம் அண்ட் ஒர்க்குக்கான லாஸ்ட் கிளாஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க பேலன்ஸ் சம்ஸும் எக்ஸசைஸ் 4.5ல் நமக்கு தேவையான சம்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா அவ்வளோதான். இந்த கிளாஸ் வந்து நமக்கு அதாவது இந்த டாபிக் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 4 சம்ஸ் வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது 5th கொஸ்டின். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி 120 days மேக்ஸ் பேட்ச் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே 1லேருந்து எல்லா மேக்ஸ் வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்சஸில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்களும் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தாராளமாக பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இஃப் 6 container lorries can transport 135 tons of goods in 5 days, how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன எனில் 180 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? கூடுதலாக. ஸோ ஹவு மெனி மோர் லாரிஸ், இன்னும் எத்தனை லாரி தேவை? அப்போ ஆல்ரெடி 6 கண்டெய்னர் இருக்குது, எக்ஸ்ட்ரா எத்தனை லாரி வந்து வேணும்? 6 கண்டெய்னர் லாரி போக இன்னும் எத்தனை வேணும்? அப்போ மொத்தமாக கிடைக்கிறதுல என்ன பண்ணணும்? 6 மைனஸ் பண்ணணும். அதுதான் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர். கிடைக்கிற ஆன்சரை அப்படியே கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? சரிங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருந்தாங்க? 6 சரக்கு வண்டி 5 நாள் மேலே போட்டாச்சு. இதுதான் நமக்கான ஒர்க்கு. 135 டன்களை இடம் மாற்றுறது தான் வந்து என்னது ஒர்க். அப்போ அது வந்து கீழே வந்துடுது. சரிங்களா? அடுத்து நமக்கு எத்தனை லாரி எக்ஸ்ட்ரா தேவைங்கிறதா கொஸ்டின். அப்போ இங்கே எக்ஸா வச்சுக்கிறீங்க. 4 days மேலே இருக்குது. நமக்கான ஒர்க் என்னதுங்க? 180 டன்னுங்கிறது கீழே இருக்குது. அப்போ எக்ஸை மட்டும் கிட்ட வச்சுட்டு இந்த 4/180 கிட்ட போச்சுன்னா 180/4ன்னு மாறுங்களா? இப்போ இதை அடிச்சு கொடுத்துருவோமா? சரி, இது வந்து என்ன பண்ணலாம்? 5 டேபிள் போகலாமா? 2 5s are 10, மிச்சம் 3, 7 5s are 35. இது 1 5 is 5. சரி, இது 9 3s are 27, 2 3s are 6, இது 2 2s are 4, இது 1 2 is 2, இது 1 2 is 2, இது 9 2s are 18, பின்னாடி ஒரு 0, 1 9 is 9, 10 9s are 90. அவ்வளோதான். எத்தனைங்க? இந்த இதுக்கு மொத்தத்துக்கு எத்தனை லாரி தேவைப்படுது? 10 லாரி தேவைப்படுது. நம்மள்கிட்ட என்ன கேட்டாங்க? இன்னும் எத்தனை லாரி தேவை தான் கேட்டாங்க. அப்போ ஆல்ரெடி 6 லாரி இருக்குது, மைனஸ் பண்ணால் 4 மட்டும் வந்தால் போதுமானது. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ கொஷினை கரெக்டாக உள்வாங்கணும். கூடுதலாக எத்தனை தேவை? கூடுதலாக இன்னும் 4 லாரி இருந்தால் போதும். மொத்தத்துக்கு 10 வேணுமா? ஆல்ரெடி 6 லாரி இருக்குது, இன்னும் ஒரு 4 லாரி மட்டும் வந்தால் போதுமானது. ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்துருவோமா? So next one பாருங்க. A can do a piece of work in 12 hours, B and C can do it in 3 hours, whereas A and C can do it in 6 hours. How long will B alone take to do the same work? A என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். B மற்றும் C அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் A மற்றும் C அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை B தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? A மட்டும் தனியாக செய்கிறதுக்கு 12 மணி நேரம், பியும் சியும் சேர்ந்து செய்கிறதுக்கு 3 மணி நேரம், ஏவும் சியும் சேர்ந்து செய்ய 6 மணி நேரம். அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சால் எவ்வளோ மணி நேரம்? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே 1/ன்னு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ ஏ வந்து 12 மணி நேரம் சொன்னாங்க, 1/12. ஏவும் சியும் சேர்ந்து எவ்வளவுங்க? 6 மணி நேரம். அதனால 1/6. சரிங்களா? A + C. இப்போது இந்த ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1/12ன்னு போடலாமா? இப்போது சி மட்டும் வேணுங்கிறனால தான் இந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ 1/6 இந்த ப்ளஸ் 1/12 இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் 1/12 மாறுமா? ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் செய்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் 12 மணி நேரம் செஞ்சாங்கன்னு இருந்துச்சா? அப்போ 1/12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டேர்மை அந்த பக்கம் அனுப்புகிறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா இதை × 2 பெருக்குனா 12 கீழே கிடைக்குங்களா? சரி, அப்போ C = ஹோல் டிவைடட் பை 12. இங்கே என்ன வரும்? 2 வரும். இங்கே 2 - 1 வருமா? சரி, அப்போது C வந்து எவ்வளோவா? சியும் 1/12 மணி நேரத்தில் வந்து முடிக்கிறாங்களாம். சரி, இப்போ ஏக்கு தனியாக தெரிஞ்சிருச்சு, சிக்கு தனியாக தெரிஞ்சிருச்சு. இப்போ யாருக்கு வேணும்? B மட்டும் தான் தனியாக தேவை இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம அந்த பியை கண்டுபிடிக்கணும்னா அந்த C சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு A + Cயை சால்வ் பண்ணோம். சரிங்க. இப்போ சி நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 1/12 தெரிஞ்சிருச்சு, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ பியை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு அந்த 1/12 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸாக மாறுமா? சரி, அப்போ இதை கீழே 12 கொண்டு வரணும்னா 4ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணால் போதுமானது. அப்போ B = 4 - 1/12ன்னு வரும். அப்போ B = என்ன கிடைக்கிது? 3/12ன்னு வருதா? இதை அடித்து கொடுத்தா 1 3 is 3, 4 3s are 12. அப்போது 1 minute B = 1/4ன்னு கிடைக்குது. சரிங்களா? இது நம்ம 1/4ன்னு அப்படியே எழுதுவோம் கிடையாது. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? மேலே கொண்டு வந்து B = 4
ஹவர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? ஏன்னா நார்மலாக கொடுத்துருந்ததை நம்ம இந்த கொஷினுக்காக 1/ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ கிடைச்சதை நார்மலாக வந்து மாற்றி எழுதிக்கிறது தானே நமக்கான ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ பி மட்டும் வேணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது A and B can do a piece of work in 12 days while B and C can do it in 15 days. Whereas A and C can do it in 20 days. How long would each take to do the same work? A மற்றும் B ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் B மற்றும் C ஆகியோர் அதை 15 நாட்களிலும் A மற்றும் C ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? சரி, இப்போ ஏவும் பியும் 12 நாளில் செஞ்சாங்க. அப்போ அது 1/12 எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கலாம். பியும் சியும் 15 நாள், அப்போ 1/15. ஏவும் சியும் 20 நாள், அப்போ 1/20. ஈக்குவேஷன் 1 2 3 போட்டோமா? ஸோ இப்போ இவங்க எல்லாருந்து நமக்கு என்னங்க தெரியணும், ஏ தனியாக வேலை செஞ்சால் எவ்வளோ நாள், பி தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க, சி தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க, நம்மக்கிட்ட தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணலாம். இதை தாண்டி நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ A + B, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் B + C, அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் A + C. இந்த 3யுமே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போ 1/12 + 1/15 + 1/20. இந்த 12 15 20க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 60ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த டேர்ம்ஸை 60ஆக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க 12 எதாலங்க மல்டிபிள் பண்ணணும், 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும். இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும். இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ இங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ இது எல்லாமே அடிஷனில் தான் இருக்குது. இங்கே 1A இங்கே 1A ஆட் பண்ணால் 2A, இங்கே 1B இங்கே 1B ஆட் பண்ணால் 2B, இங்கே ஒரு C இங்கே ஒரு C ஆட் பண்ணால் 2C. சரிங்களா? இப்போ இங்கே டிவிஷனில் என்ன வரும், 60ன்னு கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே 60 வர மாதிரி தான் மல்டிபிள் பண்ணியிருக்குமா? இங்கே 1 × 5 5 + 1 × 4 4 + 1 × 3 3. ஓகேங்க. இப்போ பாருங்கள், இங்கே 3லையுமே 2 காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துட்டோமா? சரி, 5 + 4 9 9 + 3 12. அப்போ 12/60ங்கிறத இங்கே போடுங்க. இந்த இப்போ என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு அடிக்கலாமா? ஸோ இது வந்து 112 is 12, 5 12s are 60. ஓகே, இருக்கட்டும். இப்போ இந்த 2 அப்படிங்கிட்டு கொண்டு வந்துடலாமா? நமக்கு தேவை தனித்தனியான வேல்யூ தாங்க தேவை. அப்போ A + B + C = இங்கே ஆல்ரெடி 1/5 இருக்குது. இந்த 2 வந்து இங்கே வரும்போது கீழே தானே வரும். அப்போ which is equal to 1/10. ஓகே, அப்போது ABC இவங்களோட 1 day ஒர்க் என்னவா இருக்குங்க, 1/10 இருக்குது. சரி, இது வந்து என்னது, 1 day ஒர்க். ஸோ இந்த 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோன்னா இவங்களோட தனித்தனி ஒர்க் என்னங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லைங்களா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஃபைண்ட் ஏவை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து 1 day ஒர்க்னா 1/10ன்னு கிடைக்கிதுங்க. இப்போது இந்த A + B + C 3 பேரும் சேர்ந்து பார்த்த வேலையிலேருந்து இந்த பியையும் சியையும் நம்ம தனியாக கழட்டி விட்டோம்னா நமக்கு A மட்டும் கிடைக்குங்களா? இப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா B மைனஸாக மாறும், சியும் மைனஸாக மாறும். அப்போ இந்த +B - B அடியாகும், +C - C அடியாகும். ஒன்றுமே இல்லைங்க, இந்த மொத்தமாக 3 பேர் இருக்கிறதுலேருந்து இந்த பியும் சியும் கழட்டி விடுறதுக்காக இந்த -B + C போடுறோம். அப்போ கழண்டா மிச்சம் யார் இருப்பா, A மட்டும் இருக்குமா? அவ்வளோதான், அதை தான் பண்ண போகிறோம். அப்போ A + B + Cயோட வேல்யூ 1/10 - B + Cயோட வேல்யூ என்னதுங்க, 1/15. ஸோ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 5 டேபிளா, 2 3. அப்போ அடுத்து வந்து 2வும் வரும் 3யும் வருமா? சரி, இப்போ 5 2s are 10, 10 3s are 30. அப்போ இது என்னவா மாற்றணும், 30 மாற்றணும். அப்போ இது × 3, இது × 2. சரிங்களா? அப்போ which is equal to whole divided by 30ன்னு வரும். இங்கே என்ன வரும், 3 - 2 1ன்னு வரும். சரி, அப்போ A வந்து என்ன கிடைக்கிது, 30 நாள். அப்போது A = என்ன கிடச்சிருச்சு, 30 daysன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா 1/30ங்கிறத லாஸ்ட்டில் வெறும் 13 தானே எழுதணும். சரிங்க. அடுத்தது நமக்கு B மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், ஃபைன் பி மட்டும் வேணும்னா A + B + Cலேருந்து B மட்டும் வேணும்னா ஏவையும் சியும் கழிக்கணுமா? அப்போ -A + C. சரி, A + B + Cங்கிறது 1/10, -A + Cங்கிறது 1/20. சரிங்க, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் கண்டிப்பாக 20 தான் வரும், நமக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க மட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். இங்கே கீழே 20, இங்கே 1 × 2 2ன்னு வரும், இங்கே -1 என்ன வரும், 2 - 1 1. அவ்வளோதான். அப்போ B வந்து என்ன கிடைக்கிது, 20 days. அவ்வளோதாங்க. ஸோ வந்து A வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 30 daysன்னு கிடச்சிச்சு. இப்போ B வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 20 daysன்னு கிடச்சிருக்கு. இன்னும் C மட்டும் கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிருச்சா? ஸோ ஃபைண்ட் C.
அப்போ இந்த A + B + Cலேருந்து ஏவையும் பிவையும் தூக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? C கிடைக்குமா? அப்போ A + B தான் தூக்க போகிறோம். அப்போ 1/10 - A + Bங்கிறது 1/12 அவ்வளோதான். இப்போ 10க்கும் 12க்கும் என்ன பண்ணணும்? LCM எடுக்கணுமா? 10, 12. அப்போ வந்து 2 டேபிள் போனால் 5, 6. அப்போ 2 5s are 10. 10 × 6 60 வரணும். அப்போ என்னங்க? × 6 × 6. இங்கே என்ன வரணும்? 60னா 5 × 5. சரி, இப்போ டினாமினேட்டர் என்ன கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு? 60 கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. இங்கே 1 × 6 6 -5. அப்போ 1/60. அப்போ C வந்து எவ்வளவுங்க? 60 days. அவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக போட்டு காமிச்சனால தான் இது ரொம்ப வளவலன்னு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 3 பேரும் எடுத்து எழுதிக்கிறோம். 3 பேரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1/10 கிடைக்குது. அப்போ இந்த 3 பேர்லேருந்து ஒரு நபராக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ A + B + Cலேருந்து A வேணும்னா இவங்க 2 பேரையும் கழிக்கிறோம். அப்போ A வந்து கிடைக்குது. அடுத்து A + B + Cலேருந்து B வேணும்னா ஏவையும் சிவையும் இக்னோர் பண்ணுறோம். அப்போ B கிடைக்குது. இதில் வந்து ஏவையும் பியும் இக்னோர் பண்ணுறப்ப C கிடைக்குது. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தாங்க. So next sum, carpenter A takes 15 minutes to fit the parts of a chair, while carpenter B takes 3 minutes more than A to do the same work. Working together, how long will it take for them to fit the parts of 22 chairs? தச்சர் A ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். ஸோ A அப்படிங்கிறவருக்கு 15 நிமிஷம் ஆகுது சேரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதே வேலையை Bங்கிறவருக்கு செய்கிறதுக்கு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. யாரை விட? Aவை விட 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ இவர் எவ்வளோ நிமிஷம் மாட்டுறாரு? ஒரு சேரை 18 நிமிஷம் மாட்டுறாரு. அப்போ இவர் 15 நிமிஷம், இவர் 18 நிமிஷம். இவங்க 2 பேரும் அந்த வேலையை செஞ்சால் 22 சேரை எவ்வளோ நேரத்தில் பொறுத்துவாங்க? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஏவுக்கு 15 நிமிஷம் ஆகுது. ஸோ 1/15. பிக்கு வந்து 18 நிமிஷம் ஆகுது. ஏன்னா ஏவை விட 3 நிமிஷம் அதிகம். அதனால் 15 + 3 18. அப்போ தான் 1/18 பிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை தெரிஞ்சாதான் 22 சேருக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ A + Bனா 1/15 + 1/18. அப்போ இந்த 15க்கும் 18க்கும் LCM எடுக்கிறோன்னா நமக்கு 90 கிடைக்குது. அப்போது இந்த 15 எதால் மல்டிபிள் பண்ணால் 90 கிடைக்கும். 18 எதால் மல்டிபிள் பண்ணால் 90 கிடைக்கும் நமக்கு தெரியும். ஸோ 15 பார்த்தீங்கன்னா 2 15 30, 4 15 60, 6 15 வந்துச்சுன்னா 90. அப்போது 6ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. சரிங்களா? 80னா 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்கும். ஓகேவா? அப்போது கீழே ஆப்வியஸாக 19 தெரிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 5, அப்போது 11/19 இருக்கு. சரி, இப்போ இந்த A + Bயை நம்ம ரெசிப்ரோக்கலாக போட்டப்போ 11/90. இப்போ நார்மலாக ஏதாவது கூட ஈக்குவேட் பண்ணணும்னா இது என்னங்க பண்ணுவோம்? அப்படியே தலைகீழாக மாற்றி இது கூட கொடுத்துருவோமா? அப்போது 90/11 × 22 சேர். சரிங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கான ஒர்க்கோட டைமிங் வந்து 11/90. அப்போது 22 சேரை மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இப்படி தான் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இது வந்து இது கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். இதை விட்டு வெளியே எடுத்து வேறு எது கூட நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்? அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடணும். ஓகேங்களா? சரி, அப்போ இது 1 11 is 11, 2 11s are 22. அப்போ 90 × 2ங்கிறது 180 minutes. ஓகேங்களா? ஸோ மினிட்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 180 மினிட்ஸோட விட்டுறணும். இதே ஹவர்ஸில் கேட்டிருக்காங்கன்னா என்னதுங்க? 3 hours. ஸோ 180 நிமிஷங்கிறது எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் தானே. தெரியல அப்படின்னா /60ஆல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 hours கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது இந்த எக்ஸசைஸ்க்கான லாஸ்ட் சம் பார்த்துடலாமா? A is thrice as fast as B. A வந்து Bயை விட 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்களாம். சரிங்களா? If B can do a piece of work in 24 days, then find the number of days they will take to complete the work together. ஸோ இப்போ A வந்து Bயை விட 3 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாராம். ஓகேவா? B வந்து ஒரு வேலையை முடிக்க 24 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இதுதான் நமக்கான கொஸ்டின். A என்பவர் B என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். B ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் என காண்க. அவ்வளோதாங்க. B வந்து எவ்வளோ நாளாக? 24 நாள் செய்வாங்களாம். A வந்து Bயை விட 3 மடங்கு அதிகமாக செய்வாங்களாம். அப்போ எப்படி எடுத்துக்கணும்? A = 3 × B வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 × Bக்கு பதிலாக 1/24 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1 3 is 3, 8 3s are 24 அடிக்கலாம். அப்போது இவர் 24 நாளில் செய்கிற வேலையை A வந்து 8 நாள்லேயே முடிச்சிடுவாங்க. அப்போ A + B பார்ப்போமா? Aக்கு 1/8 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். Bக்கு 1/24. இப்போ இதுக்கு LCM எடுக்கணும் இல்லையா? அப்போ × 3 போட்டால் கீழே 24 கிடச்சிருமா? அப்போ மேலே வந்து 3 + 1, கீழே வந்து 24, which is equal to 4/24 கிடைக்கும். இது என்னதுங்க? 1 4 is 4, 6 4s are 24. அப்போ 2 பேரும் சேர்ந்து
A + B டுகெதராக 6 நாளில் இந்த வேலையை முடிச்சிருவாங்களாம். சரியா? A தனியாக செய்ய 8 நாள் எடுத்துக்குது, B தனியாக செய்ய 24 நாள் எடுத்துக்குது. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 6 நாளில் இந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.5ல் இருக்கக்கூடிய சில சம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த டாபிக் நமக்கு புக்கில் இருந்து டோட்டலாக முடியுது. ஸோ இதுக்கு எதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துட்டு ஸோ மொத்தமாக இதுவே ஆல்ரெடி கம்மியான சம்மாக தானே இருக்குது. ஸோ அதனால் இதோட மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னா இங்கேயே வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் தனியாக போடாமல் இங்கே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரிங்க. இதில் 6th சம் வந்து நமக்கு தேவை. இஃப் 32 men working 12 hours a day can do a work in 15 days, then how many men working 10 hours a day can do double that work in 24 days? 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார்? ஸோ இது நம்ம எப்பயும் போடுற மெத்தட் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணணும். 2 பேரும் செய்கிறது ஒரே வேலை தான். அப்போ கீழே என்ன போடுவோம்? 1 போடுவோம். ஏன்னா 4 டேட்டா வந்துருச்சுன்னா 3 டேட்டா மேலே இருக்கும், வேலை மட்டும் கீழே வரும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்னா. இங்கே ஏங்க 2 போட்டிருக்கீங்கன்னா அதே வேலை தான், ஆனால் இவங்க 2வது டேட்டாவில் இருக்கவங்க 2 மடங்கு செய்கிறாங்களாம். அப்போ கீழே என்ன போட்டுக்கணும்? 2ன்னு போடணும். ஓகேங்களா? இந்த சம்மில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் இதுதான். சரி, இங்கே வந்து ஆட்கள், நாட்கள், நேரம் எல்லாமே மேலே போட்டோமா? 32 பேர் 12 மணி நேரம் 15 நாள். 32 15 × 12 போட்டாச்சு, ஒரே வேலை கீழே போட்டோமா? அடுத்து எத்தனை பேர் வேணும் தான் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ். அப்போ 10 மணி நேரம் 24 நாள் 2 மடங்கு செய்கிறாங்களாம் அந்த வேலையை, அதனால கீழே 2. அப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா 10 × 24/2ங்கிறது அங்கிட்டு போகும்போது 2 மேலே வந்துடும், 10 24 கீழே வந்துடுமா? இப்போ அடித்து கொடுப்போமா? சரிங்க. இது 1 12 is 12, 2 12s are 24, 1 2 is 2, 1 2 is 2. இது என்னதுங்க? 2 5s are 10, 3 5s are 15, 1 2 is 2, 16 2s are 12. இப்போ 16 × 13 மட்டும் இருக்குது. அப்போ எத்தனை பேருங்க? 48 ஆட்கள் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. எத்தனை மென்ஸ் வந்து தேவைப்படுறாங்க? 48 மென்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்கான லாஸ்ட் சம் வந்து பார்த்துடலாங்களா? அமுதா கேன் வீவ் a saree in 18 days. Anjali is twice as good as weaver as Amuda. If both of them weave together, then in how many days can they complete weaving the saree? ஸோ அமுதா வந்து ஒரு சேலை நெய்கிறதுக்கு 18 நாள் எடுத்துக்கிறாங்க. அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு நல்லாவே வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா அந்த சேலையை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அனிதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அவ்வளோதான். அமுதா 18 நாள்னா 1/18ங்க. அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு நல்லா வேலை பார்ப்பாங்கன்னா 2 × அமுதா தானே. இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோமா? 3 மடங்கு அப்படின்னா 3 × B அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? அவ்வளோதான், 3 மடங்கு. ஓகேங்களா? அடுத்து அப்போ அமுதாவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/18, அமுதாவை விட 2 மடங்குங்கிறனால 2 × 1/18. அப்போ 1 2 is 2, 9 2s are 18. அப்போ அஞ்சலியோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும்? 1/9 இருக்கும். சரிங்களா? அப்போ அமுதாவும் அஞ்சலி இணைந்து வேலை பார்க்குறாங்கங்கிறனால ப்ளஸ் பண்ணுறோமா? அப்போ 1/18 + 1/9. இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கிறதுக்காக இங்கே × 2, இங்கே × 2. ஏன்னா இங்கே 18, இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 18 ஆயிருமா? சரிங்க. கீழே 18, மேலே இங்கே 1, இங்கே 1 × 2ங்கிறனால 2. அப்போது 1 + 2 = 3, 3/18. சரி, 1 3 is 3, 6 3s are 18. அப்போ ஈக்குவல் டு 1/6. அப்போது அமுதாவும் அஞ்சலியும் இணைந்து வேலை பார்க்கும்போது ஒரு சேலையை எத்தனை நாளில்? 6 நாளில் முடிச்சிட்றாங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஏபின்னு கொடுத்துருந்தப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அமுதா அஞ்சலிங்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படியே வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.